பர்கூர் அருகே பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து ஜேசிபி இயந்திரத்தின் உதவியால் மீட்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பர்கூர், அந்தியூர், தாமரைக்கரை, தட்டக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் இன்று அந்தியூரை அடுத்துள்ள தாமரைக்கரை நோக்கி அரசு பேருந்து மலைப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி அங்கு இருந்த பள்ளத்தில் இறங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் உடனடியாக ஜேசிபி இயந்திரத்துடன் மீட்பு பணிக்காக வந்திருந்தனர். பேருந்தில் இருந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பத்திரமாக இறக்கிவிடப்பட்டனர். தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் போராடி ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் பேருந்து பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டது. அதன் பிறகு காத்திருந்த பயணிகளுடன் புறப்பட்டது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பெரும் விபத்திலிருந்து அரசு பேருந்து தப்பியதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 10 நாட்களுக்கு பின்பு கடலுக்கு சென்ற காரைக்கால் மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் கீழ காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த பால்மணி என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகில் மோகன்குமார், மாணிக்கவேல், செல்வநாதன், சக்திவேல், தமிழ்மணி உள்ளிட்ட 18 மீனவர்கள் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென படகு பழுதானது. இதனை அடுத்து அருகில் இருந்த விசைப்படகு வாக்கி டாக்கி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு பழுதான படகை கயிறு மூலம் கட்டி இழுத்து செல்லும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படை பழுதடைந்த படகில் ஏறி மீனவர்களை சிறைப்பிடித்தது. இதனை அடுத்து காப்பாற்ற வந்த படகில் இருந்தவர்கள் கயிறை அறுத்துவிட்டு தப்பி வந்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலத்தில் புகுந்த வெள்ள நீரால் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் வானாபுரத்தில் உள்ள பெரிய ஏரி நிரம்பி விவசாய நிலத்திற்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதன் காரணமாக சுமார் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள், மக்காசோளம், உளுந்து என அனைத்து பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்டு சேதமடைந்த பயிர்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த இடத்துல ஒரு சனி ஞாயிறு 2 நாட்கள் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக ஒரு 400-500 ஏக்கர் பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. நெற்பயிர்கள்லாம் மழையில் தனி நீரில் மூழ்கி இருக்கு. இதை அரசு அதிகாரி பார்த்துட்டு சரி பண்ணுறோம் சொல்லிட்டு தான் போகிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தகுந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அப்புறம் வீடியோ பார்த்தாரு, வீடியோ இன்ஜினியர் பார்த்தாரு. அடுத்தபடியாக தலைவரை கூப்பிட்டு சொன்னார், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார், நாங்கள் மெட்டீரியல் கொடுக்குறோம், நீங்கள் செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே எல்லாமே விவசாயிகள் எல்லாமே வயதானவங்க தான் இருக்காங்க. எடப்பாடி அடுத்த வெள்ளாளபுரம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி குடியிருப்பு மற்றும் பள்ளி வளாகம் உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக தாழ்வான நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து நீர்நிலை உயர்ந்து சர்வக்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் எடப்பாடி அருகே உள்ள வெள்ளாளபுரம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் அப்பகுதியில் உள்ள அம்மா பூங்கா, அங்கன்வாடி, நியாய விலைக்கடை, கூட்டுறவு கட்டிடம், பொது கழிவறை என அனைத்து இடங்களையும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் சூழ்ந்தது. இதேபோன்று புதுப்பாளையம் தரைப்பாலத்தை மழைநீர் மூழ்கடித்து செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதேபோன்று சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 19 ஆண்டுகளுக்கு பிறகு திருமணிமுத்தாறு முழுவதும் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சேலம் அப்சரா இறக்கம் அருகே திருமணிமுத்தாறு பாலத்தின் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தாரமங்கலம் அருகே மழை வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அணைமேடு பகுதியில் 2 குக்கிராமங்களில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. இங்கு வசிக்கும் 9 பேர் உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் எதிர்க்கரையில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் கிரேன் வாகனம் மூலம் கயிறுகளை கட்டி சிக்கி தவித்த 9 பேரை பத்திரமாக மறுக்கரைக்கு மீட்டனர்.
மேலும் அங்குள்ள குடும்பத்தினர் எதிர்க்கரைக்கு வர மறுத்ததால் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று மீட்கப்பட்டவர்களை சந்தித்து பேசினார். மேலும் வராமல் உள்ள குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக கூறினார். குவைத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் குவைத்திலேயே அவசரமாக தரையிறங்கியது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த துரித நடவடிக்கையால் விமானம் ஆபத்திலிருந்து தப்பியதோடு 154 பயணிகள் உட்பட 162 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் கருமாரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவரது மனைவி தேவசேனா. இவர் தனது வீட்டிலிருந்து பெரியபாளையம் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் மண்ணறை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் தேவசேனா நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த வடக்கு காவல்துறையினர் உடலை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தனியார் பள்ளி வாகனத்தை இயக்கி வந்த வாகன ஓட்டுநர் ரங்கநாதன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் மது பாட்டிலால் குத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே ரங்கநாதபுரத்தில் உள்ள தனியார் மதுபான கடையில் போடி குளாளர் பாளையத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ்குமார் மற்றும் அவரின் உறவினர் இளங்கோவன் இருவரும் மது அருந்தி சென்றனர். அப்போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் இளங்கோவன் சதீஷ்குமாரை காலியான மது பாட்டிலால் பலமாக குத்தியுள்ளார். இதில் நெஞ்சு பகுதியில் காயமடைந்த சதீஷ்குமாரை தகவலின் பேரில் அங்கு விரைந்த காவல்துறையினர் மீட்டு போடி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் முதலுதவிக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தனியார் மதுபான கடையில் அடிக்கடி தகராறு மற்றும் சாலை விபத்துகளும் ஏற்படுவதாகவும் இதனால் அருகில் உள்ள அரசினர் பொறியியல் கல்லூரி மற்றும் விடுதியில் தங்கியுள்ள கல்லூரி பெண்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவன்மலையில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் நவீன பயணியர் நிழற்குடையை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை ஊராட்சியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் நிழற்குடை கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கேயம் ஒன்றிய செயலாளருமான நடராஜ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நிழற்குடையை திறந்து வைத்தார். சுமார் 35க்கும் மேற்பட்ட நபர்கள் அமரும் வகையிலும் சிசிடிவி கேமரா ஆகியவை பொருத்தப்பட்டு பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று திறப்பு விழா நடைபெற்று பயணிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. வெள்ளத்தில் பாய்ந்து ஓடிய சாலையை கடக்க முடியாமல் தவித்த வயது மூத்த தம்பதியை போலீசார் பத்திரமாக அழைத்து வந்து மறுக்கரையில் விட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ளிமலையிலிருந்து சின்ன திருப்பதி செல்லும் வழியில் தாழ் தோரணிப்பட்டு மணலாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சாலை வெள்ள நீரில் மூழ்கியது. இதைத் தொடர்ந்து வெள்ள நீரில் மூழ்கிய சாலையை கடக்க முடியாமல் தவித்த வயது முதிர்ந்த தம்பதியை காவல்துறையினர் மற்றொரு கரைக்கு பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். அப்போது மூதாட்டி தலையில் சுமந்திருந்த விறகுகளை போலீசார் ஒருவர் வாங்கி தனது தோளில் சுமந்து கொண்டு வந்து மறுகரையில் கொடுத்து மழை பாதித்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம், கராத்தே, யோகா போட்டியில் வெற்றி பெற்று பதக்கங்கள் பெற்ற சென்னையைச் சேர்ந்த வீரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னையைச் சேர்ந்த ட்ரீம் கேச்சர் அகாடமி, மாயா டேலண்ட் அகாடமியைச் சேர்ந்த சிலம்பம், கராத்தே, யோகா வீரர்களின் பயிற்சியாளர் முருகன் மற்றும் முத்துக்குமார் தலைமையில் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் சால்வை அணிவித்து பூமுத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் முத்துக்குமார் மற்றும் முருகன், மலேசியாவில் நடைபெற்ற போட்டிகளில் 10 நாடுகள் பங்கேற்ற நிலையில் மலேசியா, சிங்கப்பூர் அணிகளுடன் தங்கள் மாணவர்கள் போட்டியிட்டு 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தீவிர பயிற்சியை மேற்கொள்வதாகவும் தங்களுக்கு அரசு ஊக்கத்தொகை அளித்து உதவி புரிய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்தியாவுக்கும் இடைப்பட்ட போட்டி மிகவும் கடுமையாகவே இருந்தது. அதிலும் நம்ம மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றுள்ளனர். அரசு நிறைய நல்ல சலுகைகள் இருக்குது. அரசு நல்ல திறமையான மாணவர்களை உருவாக்குவதற்கு எங்களைப் போல ஆசிரியருக்கு பக்கபலமாக இருந்து ஊக்குவிக்குமாறு அரசிடம் வேண்டுகோள் வைக்கிறோம். இதில் எங்களுடைய மாணவர்கள் அனைவருமே பெற்றோருடைய ஊக்குவிப்பும், மேலும் பெற்றோர்களுடைய முழு உதவித்தொகையும், மேலும் எங்களுடைய அசோசியேஷனுடைய உதவியின் மூலம் மட்டுமே அவர்கள் இது போன்ற சாதனைகளை புரிந்துள்ளனர். மேலும் அரசின் சார்பில் இவர்களுக்கு வெற்றி பெற்றதுக்கு பின்னாலோ அல்லது அவர்கள் பயிற்சிக்கோ அரசு ஏதாவது உதவித்தொகை தருமானால் அது பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்று அரசிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.